வணக்கம். தாய்நாட்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். மருத்துவத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எப்போதும் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தினால் ஒரு அரசியல் பயணத்திற்குள் களமிறங்கி தற்போது நாடாளுமன்றத்தில் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் முதல் 5 இடத்திற்குள் தரப்படுத்தப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சியோடு கருத்து தெரிவிக்கும் அர்ஜுனா எம்பி வடமாகாண முதலமைச்சர் கனவு தொடர்பாக பேசியிருக்கிறார். இதை அர்ஜுனா எம்பி ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறார். நாடாளுமன்றத்தில் தான் உறுப்பினராக தொடரப்போவதில்லை என்றும் மாகாண சபை தேர்தல்கள் வரும்போது நாடாளுமன்ற பதவியை உதறிவிட்டு மாகாண சபையில் போட்டியிட்டு முதலமைச்சர் ஆவதே தமது திட்டம் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே கூறியிருந்தார். இப்போது அதற்கு தயாராகிறார். வளமையான கட்சிகளிடமிருந்து அதிகாரம் போய் அர்ஜுனா போன்ற ஒரு புதியவரிடம் மாகாண அதிகாரம் போனால் இலங்கையில் உள்ள மாகாணங்களில் வடக்கு மாகாணம் முதலிடத்திற்கு போகவும் வாய்ப்பு உள்ளது. அதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூற முடியாது. தமிழரசு கட்சிக்குள் உள்கட்சி மோதல் சுமந்திரன் போட்டியிட்டால் அவர் மீதான தமிழ் மக்களின் வெறுப்பு உட்பட பல அம்சங்கள் முன்பு வெற்றி பெற்ற தமிழரசு கட்சிக்கு எதிராக உள்ளன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில் அமோக வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தியில் உள்ள திறமையற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியின் மிகப்பெரிய பலவீனம். இவையெல்லாம் அர்ஜுனா எம்பிக்கு சாதகமான விஷயங்கள். அவர் யாழ்ப்பாணத்திற்கு வெளியே வன்னி மற்றும் மன்னார் மாவட்டங்களில் கவனம் செலுத்தினால் சுலபமாக ஆட்சியை பிடித்துவிட முடியும். நேற்று நாடாளுமன்ற அமர்வில் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கு இந்தியாவில் தங்கியிருக்கும் இலங்கை அகதிகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்தின் கேள்விக்கு பதில் வழங்கிய போது இதில் இருக்கும் பலருக்கு வடக்கு மாகாண முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசை இருக்குது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயத்தை சுட்டிக்காட்டும் அர்ஜுனா எம்பி தனக்கு வடக்கு மாகாண முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஆசை அல்லது கனவு இருக்கின்றது என்பதை வெளிப்படையாகவே ஒத்துக்கொள்கிறார். தொடர்ந்து பேசுகையில் தற்போது நான் வகித்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கௌசல்யா நரேந்திரனுக்கு உரியதென்றும் தான் இதிலிருந்து வெளியேறி தன்னுடைய பழைய வாழ்க்கை அதாவது வைத்தியத்துறையில் செய்ய வேண்டியதை அல்லது சாதிக்க வேண்டியதை தான் தொடர தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு பழைய நிலைமைக்கு தான் போவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஆனால் என் போன்ற ஒரு அரசியல்வாதி இந்த இடத்திலிருந்து விலகிச் சென்றால் மீண்டும் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி போன்ற ஒரு காலப்பகுதிக்கு எங்களுடைய அரசியல் சென்றுவிடும் அல்லது அரசியல்வாதிகள் கொண்டு சென்று விடுவார்கள் என்றும் ஆதங்கப்படுகிறார். இந்த நிலையில் குறித்த இறுதி யுத்தம் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற காலப்பகுதியில் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் உண்ணாவிரதம் இருந்து போரை நிறுத்தச் சொல்லி செத்து மடிந்திருப்பேன் என்றும் கூறினார் அர்ஜுனா எம்பி. அதே நேரம் எங்களுக்காக போராடியவர்கள் சரணடைய போகின்றார்கள் என்ற நிலைமை வந்திருந்தால் கூட அவர்களை பத்திரமாக நீதிமன்றங்களின் கீழ் கொண்டு சேர்த்து அதன் பிறகு அவர்களை சமூகத்தில் இணைக்கின்ற ஒரு நடவடிக்கை நிச்சயமாக செய்திருப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார். வடக்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பாக குறிப்பிடும் அர்ஜுனா எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களுக்குள் இந்த தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதென்பதையும் எதிர்வு கூறுகிறார். தொடர்ந்து குறித்து மாகாண சபை தேர்தலில் சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மறுபுறம் நான் தேசிய மக்கள் சக்தி சார்பில் கபிலன் களமிறக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தார். வடக்கு மாகாண சபை தேர்தலில் 36 ஆசனங்களில் அதிகூடிய ஆசனங்களை தன்னால் கைப்பற்ற முடியும் என்று தான் நம்புவதாக கூறும் அர்ஜுனா எம்பி 18 ஆசனங்கள் இருந்தால் மட்டுமே சுயமாக ஆட்சி அமைக்க முடியும் என்றும் கூறினார். மாறாக இல்லை என்றால் ஒட்டுக்குழுக்களுடன் அல்லது கள்வர்களுடன் கூட்டணிக்கு போக வேண்டி வரும். ஆனால் அவ்வாறான அரசியல் எனக்கு தேவையில்லை என்றார். மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை முஸ்லிம் மக்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்கு அளிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அதே நேரம் வவுனியா, யாழ்ப்பாண மாவட்டங்களில் ஒரு சிறிய அளவு முஸ்லிம்கள் இருக்கும் நிலையில் அவர்களுடைய வாக்கும் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும். தொடர்ந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு மக்கள் சிந்தித்து வாக்களிப்பது மற்றொரு பக்கமாக இருக்கும். எனினும் மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் உள்ள தமிழ் மக்கள் தமக்கு வாக்கு வழங்குவார்கள் என்று தான் நம்புவதாகவும் அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் அரசியலில் மிக தெளிவாக இருக்கும் நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது அல்லது யார் வந்தால் மாகாண சபை மூலம் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்ற விடயங்களை சிந்திக்கின்ற அளவுக்கு என்னுடைய அரசியல் இருக்கிறது என்பதையும் அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டி இருக்கின்றார். மாகாண சபை தமக்கு கிடைக்குமாக இருந்தால் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் வரை சகல பகுதிகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் மக்களின் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இல்லாமல் சிறந்த முறையில் ஒழுங்கமைத்தப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பேசிய அர்ஜுனா எம்பி மாகாண சபையின் அதிகாரங்களின் கீழே உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரங்கள் வருவதனால் அதன் காரணமாகவே தான் உள்ளூராட்சி சபைகளில் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை என்றும் மாகாண சபை தேர்தலில் கவனம் செலுத்தப் போவதாகவும் கூறியிருக்கிறார். அதன்படி மாகாண சபையின் கீழ் குறித்த பிரதேச சபைகளின் அதிகாரங்கள் வரும் இடத்து பிரதேச சபையின் கீழ் இருக்கின்ற சகல பிரச்சனைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் துடைத்தறியப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். அப்படி மாகாண சபையால் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் பிரதேச சபை மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டே ஆக வேண்டும். மாறாக தட்டிக்கழிப்போ காரணங்களோ கூறப்பட முடியாது என்றும் அர்ஜுனா எம்பி தெரிவித்தார். அதாவது மாகாண சபை தேர்தலில் தாம் வெல்லக்கூடாது என்பதற்காக உங்களால் முடிந்ததை செய்யுமாறும் அவ்வாறு இல்லாவிடில் மாகாண சபை தன் கையில் கிடைக்கும் இடத்து ஊழல்வாதிகள், குற்றச்சாட்டுக்குரியவர்கள் எல்லோரும் பெட்டி படுக்கையுடன் தயாராக இருங்கள் என்றும் எச்சரித்தார்.
தன்னுடன் இணைந்து பயணிப்பதற்கு நல்ல இளைஞர்கள் தேவை என்று குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி ஒவ்வொரு இளைஞர்களும் அடிப்படை அறிவுடன் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மாறாக இல்லாவிட்டாலும் உண்மையான நேர்மையான இளைஞர்கள் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் எமது அரசியலால் வடக்கு மாகாணத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வடக்கு மக்களுக்கு முன்வைத்திருக்கின்றார் அர்ஜுனா எம்பி. இலங்கை அரசியலில் எப்போதுமே குடும்ப அரசியலும் ஆட்சிக்காக நடைபெறும் தந்திர கூட்டணிகளும் நிரம்பியதால் இருந்து வருகிறது. அதில் ராஜபக்ச குடும்பம் என்ற பெயர் மக்களிடையே பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தி கூடியது. ஆனால் தற்போது நிலவும் சூழ்நிலையில் ராஜபக்சர்கள் மீண்டும் அரசியல் முன்னணியில் வர முயற்சி செய்கிறார்களா, அல்லது அவர்கள் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுக்கு அரசுக்கு எதிரான திட்டமிட்ட சவாலாக உருவாகி உள்ளார்களா என்ற கேள்வி பெரிதும் எழுந்துள்ளது. அண்மை காலமாக கொழும்பு விஜயராம ஒரு முக்கிய அரசியல் ஆலோசனை மையமாக மாறியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அங்கு அடிக்கடி கூடுவதும் ரகசிய சந்திப்புகள் நடைபெறுவதும் அனுர அரசை கவிழ்க்கும் திட்டமிடலாகவே அரசியல் வட்டாரங்களில் விளக்கப்படுகிறது. இந்த நகர்வுகள் சாதாரண மத சந்திப்புகளுக்காக இல்லாமல் தந்திர அரசியலின் களப்பயிற்சியாக விமர்சகர்களால் வரையறுக்கப்படுகின்றன. குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்தை மீண்டும் முன்னணிக்கு கொண்டு வர அரசியல் பாசறை வேலை செய்கிறது என்ற வாதம் வலுப்பெற்று வருகிறது. மஹிந்த ராஜபக்ச ஒரு காலத்தில் போரின் வெற்றியாளர் என்று மக்கள் மத்தியில் அசைக்க முடியாத கௌரவத்தை பெற்றிருந்தார். ஆனால் காலப்போக்கில் சட்டவிரோத சொத்து சேர்த்தல், ஆட்சியில் ஏற்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசியல் தோல்விகள் அவரது கௌரவத்தை மங்கச் செய்து விட்டது. இன்றைய நிலைமையில் மஹிந்த தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் மக்கள் இன்னமும் அவரை ஆதரிக்க தயாராக உள்ளனர் என்ற பிம்பம் உருவாக்கப்படுவது உண்மையில் ராஜபக்சக்களின் மீளுருவாக்க முயற்சியின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் நாமல் ராஜபக்ச தனது தந்தையின் முதுமையையும் அவரது அரசியல் நினைவுகளையும் பயன்படுத்தி அதிகாரத்திற்கு ஏற்க முயற்சிக்கின்றார் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கூறுகையில் நாமல் மஹிந்தவின் முதுமையினையும் அனுதாபத்தையும் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மஹிந்தவுக்கு ஏற்கனவே சட்டப்படி மற்றும் சட்டவிரோதமாக பெற்ற சொத்துக்கள் போதுமான அளவில் உள்ளன. ஒரு காலத்தில் மஹிந்தவுக்கு இருந்த கௌரவம் இப்போது முற்றிலும் குறைந்து விட்டது. எனவே நாமல் நடத்தும் நரி நாடகம் மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறினார். இந்த குற்றச்சாட்டுகள் நாமல் தலைமையிலான அடுத்த தலைமுறை ராஜபக்ச அரசியலை நேரடியாக சவால் செய்கின்றன. மறுபுறம் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் ஆதரவை வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் ராஜபக்ச குடும்பம் மீண்டும் அரசியல் களத்தில் தங்கள் தாக்கத்தை நிலைநிறுத்த திட்டமிட்டிருப்பதால் அனுர அரசுக்கு முன்னே நிற்கும் சவால்கள் பெரிதாகும். அடுத்த மாதங்களில் அரசியல் கூட்டணிகள் வேகமாக மாறும். எதிர்ப்புகள் மற்றும் சதி திட்டங்கள் தீவிரமடையும். ராஜபக்சக்களின் மீளுருவாக்க முயற்சி இலங்கை அரசியலின் அடுத்த கட்ட பரபரப்பை தூண்டும். இலங்கை அரசியலில் இன்று உருவாகி வரும் சூழ்நிலை மஹிந்தவின் மரபு மற்றும் அனுரவின் ஆட்சி என்ற நேரடி போட்டியாக மாறுகிறது. மஹிந்தவின் அரசியல் பிம்பத்தை நாமல் தனது எதிர்காலத்திற்காக பயன்படுத்துகின்றார் என்ற விமர்சனமும் அனுர அரசாங்கமும் மக்கள் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள போராடுகிறது என்ற உண்மையும் அடுத்த சில மாதங்களில் நாட்டின் அரசியல் சமநிலையை தீர்மானிக்க கூடியவை. மொத்தத்தில் ராஜபக்சக்களின் மீளுருவாக்க முயற்சி மற்றும் அதனை எதிர்கொள்ளும் அனுர அரசின் நடவடிக்கைகள் இலங்கை அரசியலை இன்னும் ஒரு பரபரப்பான கட்டத்திற்கு இட்டுச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.